ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு ஆர்ஆர்பிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரி சம்பந்தமான அபிஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதில் பிடிஎஃப் ஃபைலும் நம்ம வந்து கடைசியாக சென்ட் பண்ண தான் போகிறோம். தமிழ் ஐஏஎஸ் டெலிகிராம் சேனல்லையும் இருக்கும். அது லிங்க் வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பொறுமையாகவே படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வாங்க அந்த ஐசோலேட்டட் கேட்டகரி போஸ்ட்டுடைய நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த டீடைல்டு ஸ்டாண்டர்டைஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி. ஓகேங்களா? மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிக்குரிய போஸ்ட்டுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் அபிஷியலாக ஆர்ஆர்பி வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறது எப்படி, என்னைக்கு லாஸ்ட் டேட்டு, எப்படி ஃபீஸ் கட்டுறது, என்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன கேட்டகரி போஸ்ட் இருக்குது, எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், recruitment for various posts of ministerial and isolated category, important dates and time. இங்க கொடுத்திருக்க இந்த டேபிள் பாருங்க. The date of publication 6/1/2025. ஓகேங்களா? 6/1/2025ல நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓப்பனிங் டேட் அண்ட் டைம் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஓப்பனிங் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7/1/2025 12 மணி நள்ளிரவு. ஓகேங்களா? 7/1/2025 ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கு? இந்த மினிஸ்ட்ரியல் கேட்டகரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணது நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? எப்போ முடியுது அப்படின்னா க்ளோசிங் டேட், அதாவது டைம் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் 6/2/2025. அதாவது ஜனவரி 7லேருந்து பிப்ரவரி 6க்குள்ள. பிப்ரவரி 6 நைட்டு 11:59 வரை டைம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட். எதுக்குள்ளே ஃபீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி முடிச்சோம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 6 தான். ஃபீஸ் கட்டுறது 7/8 வரை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் பாருங்கள், இந்த டேட் அண்ட் டைம் ஆஃப் மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் பேமெண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஃபீ. ஓகேங்களா? அந்த மாடிஃபிகேஷன் சம்மந்தமாகவும் டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்கள், ப்ளீஸ் நோட் details filled in create on account form and chosen RRB cannot be modified. ஓகே, இதில் மாடிஃபை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாடிஃபை பண்ண டேட்டும் கொடுத்துருக்காங்க 9லேருந்து 18 வரைக்கும் பிப்ரவரியில். ஓகேங்களா? அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. Dates for CPT and other stages of recruitment process shall be intimated through railway recruitment board website listed at para 15 of this notice from time to time. அதாவது எந்த ஒரு சிபிடி மெத்தட் சம்மந்தமாக எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் எதுவாக இருந்தாலும் ஆர்ஆர்பி அபிஷியல் வெப்சைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதை இம்பார்ட்டன்ட் டேட். அப்போ வந்து அப்ளை பண்ணுறது நினைக்கிறது நாளைக்கு இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜனவரி 7லேருந்து பிப்ரவரி 6 வரை அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா டேட்டும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த தகவலை இந்த மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரி எப்போ நோட்டிஃபிகேஷன் அபிஷியல் ஒரு கேட்டுக்கிட்டாங்க, நிறைய பேர் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். அதாவது இந்த அப்ளை பண்ணுறதுக்குலாம் என்னென்ன தேவை அப்படிங்கிறது தெளிவாக 1 by 1 கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம அந்த பொறுமையாக பார்த்துக்கலாம். அதுக்கான விளக்கங்கள் அனெக்ஷன் பேரா வச்சுருப்பாங்க. அதை போய் பார்த்துட்டு நம்ம தெளிவாக அப்ளை பண்ணிக்கலாம். அவசரப்படாதீங்க யாரும். நாளைக்கு ஃபஸ்ட் டேனால கொஞ்சம் ஸ்லோவாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கூட நீங்கள் அப்ளை பண்ணி 1 or 2 days கழிச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ். எக்ஸாம் ப்ராசஸ் சம்மந்தமாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த மால் ப்ராக்டிசஸ், பாண்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் என்ன எப்படி அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் அப்படி கொடுத்துருக்க பாருங்க. சிபிடி மெத்தடில் தான் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? சிபிடி அதாவது தேர் ஷால் பி a single stage computer based test, ரைட், ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட், பெர்ஃபார்ம் டெஸ்ட், டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட், இது மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் வரும். அதே போல் நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் வில் பி நார்மலைஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இன்வால்விங் மல்டிபிள் செஷன். ஏன்னா மல்டிபிள் செஷன் நம்ம நடக்குது சிபிடி மெத்தடில். அப்போ நார்மலைஸ் பண்ணுறாங்க மார்க்கு. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் வேரியஸ் ஸ்டேஜ் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இல்லை நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நெகட்டிவ் மார்க் எப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா 1 மார்க் கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் ப்ராசஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த நோட்டீஸோடைய டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணுறது தேவைப்படக்கூடிய தகவல்கள் எல்லாமே இதில் இருக்குது.
அடுத்து வேகன்சிஸ் சம்மந்தமான லிஸ்ட், அதாவது அந்த போஸ்ட் பாராமீட்டர்ஸ். இது ஒவ்வொரு வேகன்சி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இந்த அனெக்சர் ஏ அனெக்சர் பி அப்படிங்கிற தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மாறும். அது P1 C1 C2 அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நேஷனாலிட்டி சிட்டிசன்ஷிப் அது சம்மந்தமான தகவல் இதில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ஏஜ் லிமிட் பாருங்கள். இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 1/1/2025 படி எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். காமனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 18லேருந்து 33. இப்போ இவங்களாம் எந்த கேட்டகரி டேட்டில் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக சில கேட்டகரி போஸ்ட்டுக்கு 18-48 வரை இருக்குது. புரியுதா? 18-33 அந்த தேதிக்குள்ளே பிறந்திருப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ், ஓபிசி, நான் கிரிமி லேயர், SC ST அது தெளிவாக அந்த டேட் கொண்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சில போஸ்ட் 18-43 இருக்குது, 48 இருக்குது. அந்த கேட்டகரி போஸ்ட் இந்த மாதிரி அந்த ஏஜ் லிமிட் மாறும். ஓகேங்களா. அது சில சமயத்துக்குள்ள என்ன மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ் இருக்குது. ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST OPC நான் கிரிமி லேயர் கேட்டகரிக்கு ரிலாக்ஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னா அதாவது அந்த டியூ டு த COVID-19 பேண்டமிக், அந்த COVID-19 பெருந்தொற்றுக்காக இந்த 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதை யாராவது ரிலாக்ஸேஷன் இருக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. கம்யூனிட்டி SC ST OPC எக்ஸ் சர்வீஸுமே எல்லாத்துக்குமே தெளிவாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக நமக்கு தெளிவாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்க தெளிவாகவே என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அது கேட்டகரி போஸ்ட் இந்த மாதிரி சில போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் மாறுது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது அனெக்ஸ் ஏல இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஃபார் த ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் த P கன்செஷன் கேட்டகரி மென்ஷன் below. Out of this P, 500 amount 400 shall be refunded to goes to டிடெக்டிவ் ஃபேங் சார்ஜஸ். அதாவது 500 இருக்குது, இதில் ரீஃபண்டும் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சில கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 250 தான் ஃபீஸ் இருக்குது எக்ஸாம் ஃபீ. அடுத்து எந்த வழியில் நம்ம பே பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெர்டிகல் கரிசான் ரிசர்வேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேன் சம்பந்தமான தகவல்கள். அடுத்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் PWBD கேண்டிடேட் சம்பந்தமான தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. விசுவல், அந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஆர்டிசம், மென்டல் பிஹேவியர் எல்லா சம்மந்தம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக 1 by 1 கொடுத்துருக்காங்க. ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ். ஓகேங்க. ரெக்யர்மெண்ட் எல்லாம் எந்த தகவலாக இருந்தாலும் நம்ம RRB அபிஷியல் வெப்சைட்டில் தான் வெளியிடுவோம் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்ஷன் வைஸ் மார்க், த செக்ஷன் வைஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அண்ட் மார்க்ஸ் ஃபார் ஆல் த போஸ்ட் எக்ஸப்ட் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி ஆர் டீட்டெயில் ஃப்ளோ. எக்ஸப்ட் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் தவிர மீதி பாருங்கள். ப்ரொபோஷனல் அபிலிட்டி 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின் 15 மார்க். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அந்த ரீசனிங் 15 கொஸ்டின் 15 மார்க். மேத்தமெட்டிக்ஸ் 10 மார்க். ஜென்ரல் சயின்ஸ் 10 கொஸ்டின். மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க் கேட்குறாங்க. மொத்தம் 5 தலைப்புகள்: மேத்ஸ், சயின்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ப்ரொபோஷனல் அபிலிட்டி. ஓகே. மொத்தம் ப்ரொபோஷனல் அபிலிட்டி தான் நமக்கு பாதி கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின் இருக்குது, நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஒவ்வொன்றுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க. ஓகேங்களா. மேத்தமெட்டிக்ஸ், இன்டெலிஜென்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் எல்லாத்தையுமே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப் டு 10th ஸ்டாண்டர்ட் CBSE சிலபஸ் அடிப்படையில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஐசோலேட்டட் கேட்டகரி நிறைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் போஸ்ட் நிறையா இருக்கும், அதில் நிறைய லாங்குவேஜஸ் சம்மந்தமாகவும் இருக்கும். The list of RRB websites, அதாவது வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ க்ளோஸ் பண்ணாங்க, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு டைம் எவ்வளவு, இல்லை ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க. அதே போல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறும். அதுவும் நம்ம தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். சில சர்டிஃபிகேட் சம்மந்தமான அந்த ஃபார்மேட்டும் இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட் வேணால் நம்ம யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து. எல்லா வகுப்பினருக்குமே எல்லா பிரிவினருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கு. ஓகேங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த பாருங்க, ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா, ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்ன டாப்பிக்கில் கேட்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்து சீஃப் லா அசிஸ்டன்ட், இது ஒரு கேட்டகரி போஸ்ட். இதில் என்னென்ன டாபிக்ஸில் கேட்பாங்க, என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா, இதில் என்னென்ன டாபிக்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கேட்டகரி போஸ்ட்டுக்கும் எப்படி எந்த டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்க போகிறோம் தெளிவாக மென்ஷன் பண்ணி. அதே போல் பாருங்கள், ஆல் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், அது பிஜிடி, ட்ரெயின்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் டிஜிடி, இந்த ரெண்டு கேட்டகரி போஸ்ட்டுக்கு என்ன இதில் கொஸ்டின், அதாவது எஜுகேஷன், ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன், சோசியாலஜி எஜுகேஷன், எஜுகேஷன் கல்ச்சர் அண்ட் ஹியூமன் வேல்யூ, இதுல இருந்து கேட்குறாங்க எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். டீச்சர் சம்மந்தமான கொஸ்டின் தான் நிறையா கொடுத்துருக்காங்க, அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அது பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் பிடிஐ, இதுலையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்டகரி போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு தலைப்புலேருந்து எவ்வளோ கொஸ்டின் இடம்பெறுகிறது அப்படின்னு டீட்டெயில்டாக அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கலாம். அப்போ யார் எந்த கேட்டகரி போஸ்ட் அப்ளை பண்ணுறோ, எந்த தகுதி இருக்கீங்களோ அவங்க அந்த கேட்டகரி போஸ்ட் என்ன டாபிக் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் மொத்தமாகவே இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அது நமக்கு தேவையானது பொறுமையாக பார்த்து இது பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு போஸ்ட் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 கெமிஸ்ட் அண்ட் மெட்டலர்ஜிஸ்ட். உங்களுக்கு கெமிஸ்ட், இந்த சம்பந்தமான கேட்டகரி போஸ்ட்டுக்கு என்னென்ன தலைப்புகளை எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது அது பார்த்தா இந்த ப்ரொபோஷனல் அபிலிட்டி சம்மந்தம் ஒரு 50 கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரி அது லேபரட்டரி அசிஸ்டன்ட், ஸ்கூலில் லேப் அசிஸ்டன்ட் சம்மந்தமாக கொஸ்டின் இந்த பயாலஜியில் கேட்குறாங்க பாருங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி தலைப்புகளை கேட்கல லேப் அசிஸ்டன்ட். அது லைப்ரரியன் சம்மந்தமான அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரைமரி டீச்சர், அது பிரைமரி ரயில்வே டீச்சர். ஓகேங்களா, இதுக்கு என்னென்ன தலைப்புலேருந்து கொஸ்டின் கேட்குறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஓகேங்களா, அடுத்து சயின்டிஃபிக் சூப்பர்வைசர். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. போஸ்ட் பேராமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுதான் கேட்டகரி டெசிக்னேஷன் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் காமர்ஸ். அப்போ இந்த பிஜி டீச்சர் காமர்ஸுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ பே கமிஷன் என்ன, அதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, மினிமம் ஏஜ் எவ்வளவு, மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளவு, அது சூட்டபிலிட்டி ஆஃப் பெர்சன்ஸ் வித் பெஞ்ச் பார்ட் டிசபிலிட்டியாக இருந்தால் அவங்களுக்கு என்ன சலுகைகள் இருக்குது, மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்களா, மாஸ்டர் டிகிரி from a recognized university with at least 50% marks in aggregate in commerce. காமர்ஸ் ஒரு அங்கீகரிப்பு பல்கலைக்கழகத்தை 50% பெற்றிருக்கணும். However, holder of degree MCom in applied business economics are not eligible. இது எலிஜிபிள் இல்லைங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்லது பிஎட், ரெண்டாவது பாருங்க ஃபர்ஸ்ட் பிஜி முடிச்சிருக்கோம், அடுத்து பிஎட் அல்லது ஈக்குவலன்ட் டிகிரி ஃப்ரம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அடுத்து ப்ரொஃபிஷியன்சி டீச்சிங் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மீடியம்ஸ், எதில் படிச்சுக்கிட்டோம், இங்கிலீஷ் ஹிந்தி மீடியம் படிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கேட்டகரி போஸ்ட்டுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே தனித்தனியாக போஸ்ட் பேராமீட்டர்ஸ் தனியாக படிச்சுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் காமர்ஸ் மேல், அடுத்து ஹிந்தி மேல், அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், பெங்காலி, பயாலஜி, இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
ஒவ்வொரு போஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்டு அப்படி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட். ஓகே, அப்போ ஒவ்வொரு கேட்டகரி போஸ்ட்டுக்கும் எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, என்னென்ன பாடத்தலைப்பு, என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற தெளிவாக கொடுத்துருக்காங்க. பொறுமையாக நம்ம எந்த போஸ்ட்டுகளும் தகுதி இருக்கோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்திய ரயில்வே துறையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அந்த டெக்னிக்கல் அல்லாத இவ்வளோ இந்த மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரியில் இவ்வளோ கேட்டகரியாக போஸ்ட் இருக்குது. தகுதி உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.